ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் ஃபுட். வாங்க நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்போ எப்படி சிம்பிளாக வீட்டிலே டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப பெருசாக பூவெல்லாம் வாங்கலை, ஃப்ரூட்ஸ் வாங்கலை, எதுவுமே வாங்கலை. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இந்த அரளிப்பூ பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கள் அத்தை வீட்டில் இருந்தது. இந்த 2 கலர்ஸும் நான் அங்கேருந்து பறிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச சிம்பிள் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு ஸ்வஸ்டிகா சிம்பிள் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு முடிச்சாச்சு. இது ரொம்ப பார்க்கவே சிம்பிளாக இருக்குல்ல, அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ரொம்ப டெக்கரேட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கூட சிம்பிளாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அரளிப்பூவோட மொட்டை தான் வந்துட்டு விநாயகர் சாமிக்கு மாலையாக கோர்த்து போட்டிருக்கேன். இப்போ நான் விளக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்க போகிறேன். ரெண்டு விளக்குலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் இவ்வளோ பெரிய விளக்கு தான் எடுத்து வைக்கணும்லாம் இல்லை. உங்கள் வீட்டில் எந்த விளக்கு இருக்கோ நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம் சின்னதாக. நம்ம இப்போது திரி போட்டுட்டு 2 பக்கமும் விளக்க வந்துட்டு ஏற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ சாம்பிராணியும் ஏற்றி வச்சிடலாம். உங்கள்கிட்ட வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம படையல் வந்துட்டு வைக்க ஆரம்பிக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 5 வகையான கொழுக்கட்டை செஞ்சு வைக்கிறேன். நீங்கள் சிம்பிளாக 3 கூட வச்சுக்கலாம். பூர்ண கொழுக்கட்டை வச்சுருக்கேன், பூவரசன் இலை கொழுக்கட்டை வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழை இலை கொழுக்கட்டை, நெக்ஸ்ட் கார கொழுக்கட்டை, கடைசியாக பிடி கொழுக்கட்டை. எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வீட்டில் நீங்கள் சுண்டல் செஞ்சுருந்தா கூட அதையும் நீங்கள் இலையில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சில சக்கரை பொங்கல் செய்வாங்க, அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் விநாயகர் சதுர்த்திக்கு தான் அதெல்லாம் செய்யணும். இப்போ சும்மா உங்களுக்காக கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அவுள் வந்துட்டு வெல்லம் அதெல்லாம் போட்டு அதுவும் வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா சாமிக்கு வைக்கும் போது எதுவும் க்ளோஸ் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்துட்டு பூ போட்டுக்கலாம். இந்த மாதிரி பூ தூவிக்கோங்க. நீங்கள் பெரிய மாலையாக சாமி பூ கட்டி வச்சிட்டிங்கன்னா தேவையில்லை, ஏன்னா இதில் மாலை போட முடியாது. அதனால இந்த மாதிரி நான் தூவிக்கிறேன். உங்ககிட்ட பூஜாரை இருந்தால் நீங்கள் சாமிக்கு மாலையாகவே கோத்தெல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சூடை ஏற்றிட்டு சாமிக்கு வந்துட்டு ஆர்த்தி காமிச்சிக்கலாம். நம்ம வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே இந்த மாதிரி சாமி கும்பிட்டுக்கலாம். நிறைய திங்ஸ் வாங்கி வைக்கணும், டெக்கரேட் பண்ணணும் அப்படிலாம் எந்த ஒரு அவசியமுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி அழகாக கும்பிட்டுக்கலாம். எனக்கு வீடியோ எடுக்கும்போது லைட்டோட கிளாரிட்டி கொஞ்சம் பத்தலை, நான் மொபைலில் தான் எடுக்கிறேன். அதனால உங்களுக்கு ஃபோட்டோவாக கிளிப்பிங்ஸ் போடுறேன். இந்த 5 வகையான கொழுக்கட்டையோட லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த வீடியோஸில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேமுக்கு நடக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.